Hello friends, welcome to Kumari Special. இன்னைக்கு நாம இறால் தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்படி ரொம்ப ஈஸியா இறால் தொக்கு பண்ணலாம் அப்படிங்கறதை பார்க்கலாம். பிரான் தொக்கு பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவு பிரான்ஸ் எடுத்துர்க்கேன். பிரான் க்ளீன் பண்ணும்போது சென்டர்ல இந்த மாதிரி கீறி அதில் உள்ள குடலையெல்லாம் எடுத்துட்டு நல்ல 2-3 தண்ணியில் கழுவி எடுத்துருங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விடலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு வெடித்ததும் அதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் அதில் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதில் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சு ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் போட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாடை போகிறது வரை நல்லா அதை வதக்கிடலாம். ஸ்பூன் வச்சு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாடை போனதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு பொடி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி எல்லாத்தையும் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 1-2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மசாலாவில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி இல்லைன்னா தேங்காய் பால் விட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து பண்ணும்போது ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிறது வரை அது ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகட்டும். கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவில் இருந்து எண்ணெய் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வரும்போது நம்ம கழுவி வச்சுருக்க இறால் துண்டுகளை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலாலாம் இந்த இறாலில் பிடிக்கிறது வர அது ஒரு 10-15 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா குக்காக விடுங்க. இந்த மசாலாவில் உள்ள தண்ணிலாம் வற்றி நல்லா வந்து ட்ரை ஆகி வரணும். உங்களுக்கு ஊற்றி சாப்பிட்றது மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி போலேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து க்ரஷ்டு பெப்பர்கார்ன். உங்ககிட்ட முழு மிளகு இருந்ததுன்னா அதை தள்ளி போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து மிளகு பொடியில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அது போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் நண்டு இறால் ஏதாவது பண்ணும்போது நீங்கள் காரத்துக்கு வத்தல் பொடியோட அளவை கம்மி பண்ணிவிட்டு மிளகு பொடியோட அளவை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு காரமும் கரெக்டாக இருக்கும், அதே நேரத்தில் வயிற்றையும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக இறால் தொக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த இறால் தொக்கை நீங்கள் ரசம் சாதத்து கூட வச்சோ இல்லைன்னா ஆப்பம் சப்பாத்தி இப்படி எது கூட வச்சு சாப்பிடும் போதும் செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Soumya.